ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், எந்தெந்த பிளேயருக்கான ட்ரீம் டீம் ஆப்ஷன் இருக்குது, எந்தெந்த பிளேயரை கேட்டகரி வைஸ் ட்ரை பண்ணலாம், எந்தெந்த பிளேயரை ரிஸ்க்காக எடுக்கணும், எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்க்காக லீவ் பண்ணணும், அதே மாதிரி சிவிசி ஆப்ஷன் கேட்டகரி வைஸ் யாருக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது மாதிரி இந்த வென்யூட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சு அதை வச்சும் தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத இதில் ஃபுல்லாக டீப்பாக சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் ஆவரேஜாக எல்லா ஸ்கோர் பேட்டர்ன்ஸ்லையும் இங்கே ரன்ஸ் வந்திருக்கு. டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் சரி, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் சரி, ஹை ஸ்கோர் 2-8 வந்திருக்கு, லோ ஸ்கோரும் வந்திருக்கு. இங்கே ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்லையும் ஸ்கோர் 190 வரைக்கும் ஆவரேஜ் மேலே வந்திருக்கு. 200 3 மேட்ச் வந்திருந்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிச்சில் உள்ள அந்த வென்யூல உள்ள ஒவ்வொரு பிச்சை சார்ந்தது, ஒரே பிச்சு கிடையாது. ஸோ ஒவ்வொரு பிச்சுக்கும் அதுக்கு தக்கனமான கண்டிஷன் இருக்கும். அதை பற்றியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் இங்கே விக்கெட் ஃபால் ஸ்பின்னரை விட எடுத்திருக்காங்க. லாஸ்டா நடந்த 8 மேட்சஸ்ல பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் 29 ஃபேசர்ஸ் 50 எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் ஓரளவு ஈக்குவலா தான் எடுத்திருக்காங்க. அதுல எந்தெந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கான ஃபேவர்ஸ் இங்க இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓரளவு ஈக்குவலாவே இங்க விக்கெட் ஃபால் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் பொறுத்தவரை ஈக்குவல் காம்படிஷன்ல தான் இவங்க 2 பேர் டீமுமே பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஆனா டிசி ரொம்ப லாஸ்ல இருந்தும் வராங்க. அதே மாதிரி வென்யூவை பொறுத்தவரை டிசியோட ஆர்ஆர் ஸ்ட்ராங் கொஞ்சம் இருந்தாலும் இப்போ அந்த பிளேயர்ஸுக்கான சப்போர்ட் டிசி பக்கமும் இருக்கு. அந்த பிச்சுக்கு இப்போ கொடுத்துருக்கிற பிச்சு. ஸோ ஈக்குவல் காம்படிஷன் தான் இருக்கும். ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. டிசியோட பாசிபிள் பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா இந்த மேட்ச் உள்ள ஸ்டார்க்கு வர்ற மாதிரியான ஒரு இதை சொல்லிட்டாங்க. ஸோ இம்பேக்டா யாரை வைக்க போறாங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணணும்ட்டு ஸ்ட்ராங் பண்ணாங்க, ரன் அடிச்சாங்க. ஆனா பவுலிங்ல இது பண்ண முடியாதனால ஃபீல்டினும் ரொம்ப மோசமா பண்ண போய் அதை கோட்டை விட்டாங்க. 2வது மேட்ச் பவுலிங்ல ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஆனா பேட்டிங் மொத்தமா எல்லாரும் அவுட் ஆகி மொத்த டீமும் அவுட் ஆயிட்டு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஆவரேஜா பேட்டிங் பிளஸ் பவுலிங்க்கு ஈக்குவலா சப்போர்ட் பண்ணி தான் டீமை இது பண்ணுவாங்க. 1 or 2 சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரை அவங்க அவர் பராக் முக்கியமான பிளேயருக்கு கரெக்டான இடத்துல பவுலிங் ஆப்ஷன்லாம் பெருசா கொடுக்க மாட்டேன்றாரு. ஜடேஜாவை ஒழுங்கா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷனாக்காவை எடுக்கிறாரு, அவருக்கு ஒரு பவுலிங்கும் தர மாட்டேங்கிறாரு. பிஷ்னாயும் சர்மாவையும் தூக்கி வெளியே போட்டுறாரு. ஸோ இந்த மேட்ச் அவர் என்ன மாதிரியான கண்டிஷன்லாம் வைக்க போறாருன்னு தெரியல. மேபி சந்தீப் சர்மாவை திரும்பியும் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பிச்சுக்கு அவர் ரொம்ப ஆப்டான பிளேயரு. சந்தீப் சர்மா பிஷ்னாவில மேபி யாராவது ஒருத்தங்க 1-2 வரலாம். வேற பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கும் டிசிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் வென்யூ ப்ராக்ரஸ் என்னென்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த பிச்சு இந்த மேட்ச்சு கொடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிச்சு நம்பர் 4 ராஜஸ்தான் இதில் ஜெய்ப்பூரில் பிச்சு நம்பர் 4 கொடுக்குறாங்க. இதில் ப்ளே பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 190 வந்திருக்கு. ஆனால் இந்த பிச்சு 2 விதமாக ஒர்க்கும் ஆயிருக்கு. எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் 190 200 மேலே 3 டைம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு டைம் மட்டும்தான் 2 பக்கமும் பேட்டிங்கு போயிருக்கு. அதாவது 2 பக்கமும் 200 அடிச்சும் இன்னொரு டீம் 200 அடித்து சேஸ் பண்ணி வின்னும் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா டிசி, பஞ்சாபுக்கு எதிர. ஸோ மீதி 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேட்டினுக்கு போச்சுன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பவுலினுக்கு போயிடுது. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ பேட்டிங் அதாவது பிச்சோடைய லாஸ்ட்டு என்ன அப்டேட் பண்ணுறாங்க, அப்டேட் என்ன இது இருக்குன்னு பார்க்கணும். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜிடிக்கு நடந்த மேட்ச் பேட்டிங் பிச்சுன்னு நினச்சிட்டு எடுத்திருப்பாங்க. ஆர்சிபி தான் வின் ஆகும்ட்டு. ஆனால் பிச்சு பவுலிங் கண்டிஷனுக்கு உள்ளது. ஸோ அது என்ன மாதிரி பிச்சு கொடுக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது 3 மேட்ச்சில் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஒன்று ஃபுல்லாக 2 பக்கமும் பேட்டிங் போயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2மே ஒரு பக்கம் பேட்டிங், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் படிக்கிறவங்களுக்கு பேட்டிங்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க பவுலிங்கில் டாமினேட் பண்ணியிருக்காங்க.
அப்படி பண்ணதில் எந்தெந்த மாதிரி பிளேயருக்கு சப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்ணுறவங்க ரெண்டு பக்கமுமே, அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களும் சரி, அதில் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஆயிருக்கு. இப்போ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க்கு வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்தார்னா கண்டிப்பாக பெரிய த்ரெட் இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸும் விக்கெட் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் எடுக்கிறாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்துருக்காங்க. அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸில் யார் யாருக்கு சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு பார்த்து டீமில் எடுக்கணும். அது மாதிரி செகண்ட் பேட் பண்ணுற டீமோடைய 1 டவுன் அண்டு 2 டவுன் அதுக்கு அடுத்து வர பிளேயர் நல்லா பேட் பண்ணியிருக்காங்க. டீம் லாஸ் ஆனாலும் ஃபஸ்ட்டு பிடிக்கிறவங்க இனிஷியலாகவே அடிச்சிருக்கிறாங்க. அதில் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ரு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் வந்து இந்த பிச்சை வந்து நல்லா பண்ணுற பட்சத்தில் இந்த மேட்ச் வந்து 50-50 சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ டெல்லி பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் கிட்டத்தட்ட லாஸ் ஆகி வராங்க. இவங்க ஒரு மேட்ச் பஞ்சாபோட வின் பண்ணி வர்றதுனால மேக்ஸிமம் பிளெயின் 11 மாத்தாட்டி கண்டிப்பாக டிசிக்கு மேட்ச் ஃபேவராக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த பிச்சுக்கு பேட்டிங் ப்ளஸ் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற பிளேயர்ஸ் இந்த பக்கம் தான் இருக்காங்க. இவங்க இந்த ஆர்ஆர் வந்து பிஷ்னாய், சந்தீப் சர்மாவை திரும்பியும் சேர்க்கலை அப்படின்னா இந்த மேட்ச்சில் ஒரு 50-50 சான்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் வின் ஆகிறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீம் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். பவுலிங் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிடிக்கிற டீம் தான் வின் ஆகும். பேட்டிங்க்கு இருந்தால் மட்டும்தான் சேசிங் பண்ணுற டீம் வின் ஆகும். ஸோ இதில் ஒரு ஈக்குவலாகவே டீம் போடுங்க, கண்டிப்பாக டிசி வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். ஸோ இந்த பிச்சில் நடந்த பொறுத்தவரை பவர் பிளே எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பவர் பிளே 2வது இன்னிங்ஸில் 1 இல்லைனா 2 விக்கெட் போயிருக்கு. அதுக்கப்புறம் வரவங்க அடிச்சிருக்கிறாங்க. பவர் பிளே இதில் பொறுத்த மட்டும் விக்கெட் இல்லாமலே போயிருக்கு, இல்லைனா அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் அது அந்த பவுலர் எந்த மாதிரி பவுலர் அந்த டீமுக்கு பவர் பிளேயில் இப்போ போடுறாங்கன்னு பொறுத்திருக்கு. இப்போ ஆர்ச்சர் போட்டால் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடும்போது இங்கே நல்லா போட்டிருக்காரு, செகண்ட் பவுலிங் போடும்போது நல்லா போடலை. ஸோ அந்த மாதிரியும் அதை வச்சு தான் அந்த பவர் பிளேயில் விக்கெட் ஆனது விழுந்திருக்கு. இப்போ ஹை பர்சன்டேஜ் விசி இப்போ வர யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து இந்த சூரியவம்சியும் இப்போ வர கேஎல் ராகுலும் இருக்காங்க. மேபி இப்போ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஜெய்ஸ்வால் வந்து விசிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 70% எபோவில் இருக்கிற பிளேயர்ஸ். இதில் இருந்து ஒரு சிவிசி மேபி வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும், பேட்டிங் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த சூரியவம்சியும் ஜெய்ஸ்வாலும் எம்ஐக்கு எதிராக இங்கே ப்ளே பண்ணும்போது 2 பேருமே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. போல்ட்டும் தீபக் சகரும் எடுத்ததுமே இவங்க விக்கெட்டை எடுத்துட்டாங்க, எடுத்ததுமே அவுட்டும் ஆகிருக்காங்க சேசிங் பண்ணும்போது. ஸோ ஒரு ஜிஎலுக்கு நம்ம பண்ணும்போது சில ஐபிக்கை நம்ம வந்து லீவ் பண்ணி போனால் மட்டும்தான் நமக்கு அந்த ரேங்க் ஆனது பின்னாடி வர பிளேயர்ஸை கிடைக்கும். ஸோ இதில் சிங்கிள் ஆப்ஷன்ஸ் பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. இப்போ இதில் பொறுத்த மட்டும் இந்த வென்யூவில் வந்து நல்ல ரெக்கார்டு சூரியவம்சிக்கு இருக்குது. 5 மேட்ச் ப்ளே பண்ணதில் 4 மேட்ச் டிடி வந்திருக்காரு, 1 மேட்ச் ஃப்ளாப்பு அந்த மும்பைக்கு எதிராக பண்ண அந்த போல்ட்டு இவங்க பாலில் அவுட் ஆகிட்டார். கரெக்டாக அந்த இனிஷியல் ஸ்விங்கில் வந்து பண்ணுறப்போ தீபக் சகர் பாலில் அவுட் ஆகிருக்கார். அதே மாதிரி போல்ட் பாலில் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிருக்கார். இப்போ ஸ்டார்க்கு உள்ளே வராரு அப்படின்னா ஜெய்ஸ்வால் வந்து ரைட் ஹேண்டர் பேட்டராக அடிச்சிருவார், ஆனால் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர்கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவார், லெஃப்ட் ஹேண்டர் பவுலர்கிட்ட. ஸோ இவங்க 2 பேருக்கு எதிரான ஒரு த்ரெட்டு இருக்கலாம். யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகி ஒருத்தங்க உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி ஆர்ச்சர்
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா அந்த இடத்துல மேபி ஃப்ளாப் ஆகலாம், இல்லை கம்மியான பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கேஎல் ராகுல் மேக்ஸிமம் ஃபிக்ஸ்டு பிக்காக தான் இருப்பார். இந்த வென்யூவில் அடிச்சிருக்காரு, ஒரு இதில் ப்ளே பண்ணும்போது எல்லாமே அவருடைய இது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச் ப்ளே பண்ணதில் 2 மேட்ச் தான், அதே மாதிரி 2 மேட்ச் தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதுலேயும் சேஸின் பண்ணும்போது ரொம்ப நல்லா பண்ணி வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சேஸின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கேஎல் ராகுல் மஸ்ட்டு பிக்கு கண்டிப்பாக பண்ணுவார். ஸோ இதில் ஒரு ஃபிக்ஸ்டு பிக்காக கூட நீங்கள் கேஎல் ராகுலை எடுக்கலாம். இந்த 3 பேரில் இருந்து ஆனால் கண்டிப்பாக ஒருத்தங்க யாராவது உறுதியாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஜிஎலுக்கு எடுக்கும்போது அப்படி தான் எடுக்கணும். ஆர்ச்சரை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த 4 பேரில் இருந்து ரிஸ்க் எடுத்தால் 2, கொஞ்சம் சேஃபாக எடுக்கிறீங்கன்னா 3. அப்புறம் இந்த கேட்டகரியில் இருக்கிறதுல வந்து ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். மேக்ஸிமம் 4 இல்லைன்னா 5 அவ்வளோ பேர் தான் எடுக்கணும். சில மேட்ச்சு மேக்ஸிமம் 4 தான் வருவாங்க. 4 பேருக்கு மேலே அந்த இடத்துல ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. குறைச்சி தான் அதிலேருந்து குறைச்சிக்கிட்டே வரணும் ஃபாரின் பிளேயர்ஸையும். அப்போ தான் ஜிஎலுக்கு வின் பண்ணவும் முடியும். எஸ்எலுக்கு ப்ளே பண்ணுறவங்க வந்து எடுத்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த ரிஸ்வி ஸ்டப்ஸ்லேருந்து ஒருத்தங்களை எடுக்கணும். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இவங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டப்ஸு பண்ணியிருக்காரு, ரிஸ்வி வந்து வென்யூவில் பண்ணியிருக்காரு, ஆனால் வேறு டீமுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அபிஷேக் போரல் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு, ஒரு மேட்ச் பண்ணலை. அக்சர் பட்டேல் வந்து பவுலிங்கில் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இந்த கண்டிஷன் இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம யாரை எடுக்கலாம், யாரை லீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் ரிஸ்வியை வந்து ஒரு இதில் ஃபிக்ஸ்டு பிக்காக வச்சுட்டு ஸ்டப்ஸு பராகில் இருந்து யாராவது ஒருத்தங்களை எடுத்து ஒருத்தங்களை லீவ் பண்ணுற மாதிரி வரும். ஒன்று நீங்கள் ஸ்டப்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா பராக் எடுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்க்கு உள்ளே வந்தார்னா ஒன்று ஜேமிசன் இல்லைன்னா சமீரா. அநேகமாக சமீராவை தான் வெளியே அனுப்புவாங்க. அதில் ஒருத்தங்களை நம்ம லீவ் பண்ணோம், வந்து உள்ளே வருவாங்க. ஸ்டார்க்கா இல்லை இவங்க ஜேமிசன் சமீராவில் ஒருத்தங்க எப்படியும் வெளியே போயிடுவாங்க. ஸோ அடுத்து பார்க்கும்போது இந்த கேட்டகரியில் இருக்கிறதில் வந்து பர்கர் லெஃப்ட் ஹேண்டர் பவுலர், இவர் ரைட்டு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே ப்ளே பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இருந்து யாராவது ஒருத்தங்களை தான் ஃபஸ்ட்டு எடுக்கவே செய்யணும். 2 பேருமே வரமாட்டாங்க. ஸோ யாராவது ஒருத்தங்களை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது பெட்டரான சாய்ஸு. அப்படி இந்த இடத்துல நம்ம 2 பேர் எடுத்தோம்னா வேறு ஒரு ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணணும். ஆர்ச்சரை அந்த மாதிரி பிளேயரை நம்ம லீவ் பண்ணணும். ஏன்னா பவுலரில் இருக்காங்க. பவுலரில் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் 1 இல்லைனா 2 ஃபாரின் பிளேயர் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இதிலே நம்ம 2 பேர் எடுத்துட்டா அடுத்து ஸ்டார்க்கு இருப்பார், நிகிடி அவர் உள்ள மேபி வராரு அப்படின்னா அவரும் வருவார். ஸோ அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த பி சர்மா வந்து ஜிஎலுக்கு ட்ரை பண்ணுங்க. அவர் வந்து 18வது ஓவர் 20வது ஓவரெலாம் போடுறாரு, ஓரளவு நல்லா போடுவார். ஸோ விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பவுலர்ஸில் இப்போ இந்த 3 பேரும் லாஸ்ட்டில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல இருந்து ஒருத்தங்களை எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக ஜேமிசன் பர்கரில் இருந்தே ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள். இவரை ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரி பொறுத்தவரை அக்சர் பட்டேல், ஜடேஜா, ஃபெரேரியா இந்த 3 பேரில் இருந்து ஃபஸ்ட்டு ரிஸ்காக எடுக்கிங்கன்னா ஒருத்தர், கொஞ்சம் சேஃபாக எடுத்தால் 2 பேர் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெரேரியா வந்து அந்த ரொம்ப நல்ல பாலை வந்து ஹிட் பண்ணுவார். ஆனால் இது வந்து பவுலிங் தரமாட்டிக்காங்க. அவர் ஜடேஜாக்கே பவுலிங் ஒழுங்காக தரமாட்டேன்றாரு. ஸோ பேட்டிங் மட்டும்தான். அக்சர் பட்டேல் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2 இருக்குது. ஸோ இதில் ஃபெரேரியாவா அக்சர் பட்டேலாங்கிறதுல இருந்து ஒருத்தங்க, அதில் ஒரு ஃபாரின் பிளேயரை நீங்கள் எலிமினேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அந்த கண்டிஷன் வச்சு. ஸோ இதில்
அக்சர் பட்டேலா, அபிஷேக் ஃபெரேரால ஒருத்தங்க உறுதியாக எப்படின்னு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இந்த ஒருத்தங்களை எடுத்தாலே போதுமானது. ஜடேஜாவுக்கு அவர் பவுலிங் வந்து கம்மியாக கொடுக்குறாரு. கம்மியாக கொடுக்கும்போது அவர் ட்ரீம் டீம் வர்றது கஷ்டம். ஸோ ஜடேஜா அப்படி எடுக்காட்டி வேற யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஜடேஜா நம்ம எடுக்காட்டி இவங்க இந்த 2 பேர்ல இருந்து ஒருத்தங்களை உறுதியாக எடுத்துடணும். பராக வேணா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜடேஜா எடுக்காட்டி பராக வேணா ஒரு இதில் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். இந்த மேட்சோட கண்டிஷனில் இருக்கார். ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ஜடேஜாவும் குல்தீப் லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த 2 பேரில் இருந்து கூட நீங்கள் ஒருத்தங்களை எடுக்கலாம். ஒருத்தங்களை லீவ் பண்ணிவிட்டு ஒருத்தங்களை எடுக்கலாம். குல்தீப் யாதவ் எடுத்தால் ஜடேஜாவை நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் நிதிஷ் ராணா தான். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ரு, 1 டவுனில் வருவார். அவருடைய ரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா தான் அடிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருக்காரு. 100 அடிச்சிருக்காரு, ஒரு 35 அடிச்சிருக்காரு, 45 அடிச்சிருக்காரு, ஒரு 49 அடிச்சிருக்காரு. ஸோ ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் அந்த மாதிரி இருக்காரு. ஸோ ஜுரல் பொறுத்தவரை ஹெட் புவர். ஆனால் எல்லாரும் நல்ல ரெக்கார்டு இருக்கிற பிளேயரும் நம்ம ட்ரீம் டீமில் எடுக்கக்கூடாது. யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகி நல்ல ரெக்கார்டு இல்லாத பிளேயரும் வருவாங்க. இப்போ நல்ல ரெக்கார்டு வந்து ஜுரலுக்கு கிடையாது, இவருக்கு இருக்குது. ஸோ இந்த 2 பேர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணால் போதும். அதுக்கடுத்து இதில் வந்து இருக்கிற எல்லாருமே ரொம்ப லோ கிரெடிட்டு, ரொம்ப லோ பெர்சன்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸு. ஸ்டார்க்கு வந்து வந்தார்னா எப்படியும் 50% எபோவ் போயிடுவார், இல்லை அந்த 25 to 50 கேட்டகரியில் இருப்பார். ஆனால் இந்த கேட்டகரியில் இருக்க மாட்டார். ஆனால் ஸ்டார்க்கு வந்தால் இந்த மேட்சோடைய மஸ்ட் பிக்கு. அவர் வர்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க, அவர் வருவார். வந்தார்னா மேட்சை ஒன் சைடாக ட்ரீம் டிசிக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இவருக்கும் இருக்குது, நட்ராஜனுக்கும் இருக்குது. அது ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து தான். அக்சர் பட்டேல் அந்த நட்ராஜனை நல்லா யூஸ் பண்ணாருன்னா அவரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டருக்கு பிச்சு சப்போர்ட் ஆகுது. சிஎஸ்கே மேட்ச் பழைய மேட்ச்லேயும் சரி போலிங்கர் பண்ணியிருக்காரு, போல்ட்டு பண்ணியிருக்காங்க, முஸ்தபர் ரஹ்மான் பண்ணியிருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸுக்கு பவுலர்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து ஸ்டார்க்கு இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வரலாம். இவங்க ஸ்டார்க்கு இந்த கேட்டகரி கிடையாது, ஆனால் நான் பிளேயரை வச்சு மட்டும் சொல்கிறேன். இதில் மெயினான லோ பிக்கு நட்ராஜன் தான். இந்த மேட்ச் கண்டிஷனுக்கு நட்ராஜன் ஸ்டார்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்டருக்குள்ள சப்போர்ட் ஆகிறது. 2வது நீங்கள் RR தான் வின் ஆகும் இந்த மாதிரி கண்டிஷன் வச்சிங்கன்னா மில்லர் மஸ்ட் பிக்கு. நீங்கள் RR தான் இந்த மேட்ச் வின் ஆகணும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல மில்லர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். நீங்கள் அவரை எடுத்து தான் ஆகணும். ஒருவேளை டிசி வின் ஆகிறதுல அந்த இடத்துல கூட அந்த லைனப்பை பொறுத்து அவர் உள்ளே வரலாம். மேபி ஸ்டப்ஸுக்கு முன்னாடி அவரை இறக்கவும் விடுறாங்க, அந்த ரைட் லெஃப்ட் காம்பினேஷன். அப்படி பண்ணிட்டாலும் அவர் உள்ளே வருவார். ஸோ மில்லரை கூட இந்த இடத்துல இருந்து நீங்கள் மஸ்ட் பிக்காக ஒரு லோ பிக்கில் இருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பராக் இதில் வரமாட்டார். அது போக இதில் ஒரு வேளை இம்பேக்ட் பிளேயராக இல்லாமல் மெயின் பிக்கில் இருக்காருன்னா அபிஷேக் போரல் மஸ்ட் பிக்கு. இவங்க கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும், ட்ரீம் டீம் வந்துடுவார். மேபி ஓப்பனிங் கூட பண்ணலாம் இந்த மேட்ச். ஒரு வேளை இம்பேக்டில் இருக்காரு அப்படின்னா RR லாஸ் ஆகும், டிசி லாஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை எடுத்தே ஆகணும் நம்ம ஜிஎலுக்கு லோ பிக்கில். அதே மாதிரி பவுலர்ஸ், இந்த பவுலரில் இருந்து நட்ராஜன் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒய்புஞ்சா வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிங்க. ஸ்டார்க் இதில் வரமாட்டார், ஆனால் ஸ்டார்க் மஸ்ட் பிக்கு தான், எடுத்துக்கோங்க. ஸோ எஸ்எல் ப்ளே பண்ணவங்க சேஃப் பிக்லேயே சிவிசி ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்கிற பிளேயரே முதல்ல லீவ் பண்ணாதீங்க, எடுத்துக்குங்க. ஏன் அப்படின்னா இதில் லீவ் எல்லாருமே எடுத்து வச்சுருப்பாங்க. இதில் சூரியவம்சி ஜெய்ஸ்வால் ஃப்ளாப் ஆனாலும் அவங்க பிளேயர்ஸ் அவங்க வந்து எடுத்து தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஒருத்தங்களை தூக்குனாலும் சிவிசி ஆப்ஷனில் இருந்து தான் தூக்கணும்.
பிளேயர்ல இருந்து தூக்கக்கூடாது. தூக்குனீங்கன்னா உங்கள் டீம் அடிபடும். ஏன்னா சூரியவம்சிலாம் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணி 4 மேட்ச் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா 250 ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணுறாரு. ஒரு T20 பொறுத்தவரை 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ளே பண்ணாலே அவரை டீமில் இப்போ எடுத்து வைக்கணும். ஏன்னா பாயிண்ட்ஸ் லெவல் கூடினதுனால. அப்போ அவர் 250க்கு ப்ளே பண்ணுறப்போ அவர் அவுட்டே ஆகிறாரு அப்படின்னாலும் அவரை நம்ம எஸ்எலுக்கு பண்ணுறவங்க லீவ் பண்ணக்கூடாது. ஜிஎலுக்கு பண்ணுறவங்க வேணால் நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். ஸோ சேஃப் ஆப்ஷனுக்கு போகிறீங்கன்னா KL ராகுல் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பில் இருந்து வர்றதுனால ஒரு சேசிங் பண்ணிட்டார் அப்படின்னா சிவிசி ஆப்ஷனில் இருப்பார். இந்த சூரியவம்சி ஜெய்ஸ்வாலில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2 பேரும் கண்டிப்பாக வரமாட்டாங்க ஒன்றா. அதே மாதிரி ஒரு ரிஸ்க் பிக்காக இதில் அதாவது பொதுவாக ஸ்டார்க்கை வந்து ட்ரை பண்ணலாம். சிவிசி ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நட்ராஜனுக்கும் இருக்கும். இந்த இதில் வந்து மில்லருக்கு ட்ரை பண்ணுங்கள். சேஸ் பண்ணால் விசி அளவுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இதில் இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா பர்கருக்கு ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸ் ஒரு விசி வரைக்கும் வரலாம், ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதில் பார்க்கும்போது பராக் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இவங்களுக்கு எதிராக ஒரு 84 ரன் நீங்கள் அடிச்சிருக்காரு 8 இதில். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி ரிஸ்வி வர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். விசி அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியிலேயே பார்த்தீங்கன்னா ரிஸ்வி, பராகு, பர்கர் இந்த 3 பேருக்குள்ளே யாராவது ஒருத்தங்க வேணால் வரலாம். இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேலை மெயினாக எடுத்துக்கோங்க. இவருக்கு ஜடேஜாவுக்கு ஓவர் கொடுக்கறத பொறுத்து தான் அவர் வருவார். ஸோ ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ராணா இந்த மேட்சுக்கு வந்து ஒன் டவுன் பண்ணுறாருன்னா ஒன் டவுனில் அவர் வந்து ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாருன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு இதில். ஸோ ஆர்ஆருக்கு மட்டும் டீம் சப்போர்ட் பண்ணி போடாதீங்க. டிசி வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். டாஸும் பார்த்தீங்கன்னா அதை டாஸை வச்சு தான் அந்த மேட்ச் வின் ஆகிறதுக்கும் இருக்கும். பார்க்கலாம். டாஸ் ஃபிக்ஸ் பண்ணாட்டி கண்டிப்பாக இந்த மேட்ச்சு வந்து க்ளீனாக போகும். ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் சேனலில் போடுவோம். இந்த வீடியோ பார்த்துட்டுருவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ஏதாவது விஷயம் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.